We'll continue with the 8th sum. 8th sum is a petty cash. That means you have to prepare the petty cash. Here are the expenses is given. So the amount this is the amount is given to the petty cashier. Using this amount only, all the expense has to be done. So இது தான் opening balance. இந்த received from இருக்கிறாங்க, இது தான் opening balance. இங்கே இருக்கிறது மீதி எல்லாமே எக்ஸ்பென்சஸ். யூஸிங் திஸ் 2000 தான் இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே பண்ணணும். அதுக்கப்புறம் கடைசி என்ன பண்ணணும், இந்த 2000 இந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாமே மைனஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் வந்து 190 வரும். ஸோ வில் கோ ஃபார் த இயர் அண்ட் ஆல் வி கேன் சி ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், பேப்பர்ஸ் மீன்ஸ் ஸ்டேஷனரி. ஒரு காலமுக்கு அந்தந்த எக்ஸ்பென்ஸ்க்குன்னு ஒரு காலம் போட்டு எழுதணும். வில் கோ ஃபார் த சம், தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். See here, first one, this is the opening balance. Opening balance எப்படி எழுதுனா, இங்கே வர this is called as a petty cash. Petty cash book. Okay, we can write as a analytical petty cash also we can write. So first one is opening balance. Up opening balance எப்படி எழுதுனா, this is a date column. This is a CPF and a cash book folio number. ஸோ இயர் டேட் காலமில் என்ன பண்ணணும், 2017 டேட் போட்டுட்டு ஜூலை, திஸ் இஸ் த ஜூலை. ஓகே, ஸோ வாட் இஸ் த டேட், ஓப்பனிங் பேலன்ஸ் 1. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 1 என்ன பண்ணணும், 2 கேஷ் அக்கௌண்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து இங்கே எழுதக்கூடாது. இந்த பக்கம் வந்து ரிசிப்ட் 2000 rupees, இதுதான் அமௌண்ட் ஓப்பனிங். இந்த அமௌண்ட்டை வச்சு தான் மீதி எல்லாம் எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, நவ் நெக்ஸ்ட் சி இயர் கொஷின், paid for writing pads. Writing pads na enna artham, writing pads வந்து this is called it as a stationery. Pen, pencil எல்லாம் rubber eraser எல்லாம் வாங்கல, அங்க இடத்துல தானே writing pads. So that is a stationery shop la வாங்குது, that is stationery item. So that will separate column. Come here and write what is the date, 7 date. We'll write it as a by போட்டுட்டு writing பேடுன்னு எழுதிட்டு செப்பரேட் காலம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பேமெண்ட் இருக்குதுல்ல, இந்த பேமெண்ட்டில் ஃபஸ்ட்டு எவ்வளோ எக்ஸ்பென்ஸு 100 rupees, அந்த எக்ஸ்பென்ஸ் ஃபஸ்ட்டு இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், ஸ்டேஷ்னரி காலமில் போய் 100 rupees எழுதணும். இங்கே எல்லா அமௌண்ட்டும் ஃபஸ்ட்டு இந்த டோட்டல் பேமெண்ட்டில் எழுதிட்டு தான் போகணும். Okay, first we'll write, then in stationery. Next, third one, see here 8 date la white papers. White papers enadhu, white papers is also called as a stationery. So here date you write, 8 date you write and write as a by white paper. What is the amount, 50. So here write 50. Again stationery item la go and write 50. Next, see here 10 date auto charges. ஆட்டோ சார்ஜஸ் வந்து என்ன பண்ணுற, கன்வீனியன்ஸ் ட்ராவலிங்காக அந்த ப்ரொப்ரைட்டர் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ தட் வில் அதுக்குன்னு ஒரு காலம் போடலாம். கம் ஹியர் அண்ட் ரைட் இட் ஆஸ் அ டேட் நம்பர் 10. வில் ரைட் பை ஆட்டோ சார்ஜஸ்ன்னு போட்டுட்டு, ஆட்டோ சார்ஜஸ் எவ்வளோ இருக்குது, 200 rupees. ஃபஸ்ட்டு இங்கே 200 rupees எழுதணும். அதுக்குன்னு ஒரு காலம் கன்வீனியன்ஸ்னு ஒரு காலம் போட்டுட்டு அங்கே 200 rupees எழுதணும். நெக்ஸ்ட் கம் ஹியர் டேட்டு 15 டேட்டில் வந்து பெய்டு வேஜஸ். அதுக்குன்னு வேஜஸ் அண்ட் கேரேஜஸ். நம்ம உன்னுடைய பிஸ்னஸ்க்காக எதனா கூட்ஸ் வாங்குறதுக்காக நீ வேஜ் பே பண்ணியிருக்கலாம். எதனா அந்த அந்த for that worker you may be paid that wages. So that can be separate column we can write. So come here and write as a date as a 15 date by wages. ஸோ வேஜஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க, 300 rupees பே பண்ணியிருக்கேன். அந்த 300 ஃபஸ்ட்டு எழுதி அதுக்குன்னு ஒரு காலம், தட் இஸ் வேஜஸ் அண்ட் கேரேஜஸ் காலம் எழுதி 300 rupees எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 18 டேட் போஸ்டல் சார்ஜஸ். போஸ்டல் சார்ஜ்னா போஸ்ட் அண்ட் டெலிகிராம் எழுதலாம், அதுக்குன்னு இல்லை போஸ்டேஜ்னு ஒரு காலம் எழுதிக்கலாம். ஸோ கம் இயர் 18th டேட் யூ ரைட் பை போஸ்டேஜ். போஸ்டேஜுக்கு எவ்வளோ அமௌண்ட் இஸ் 100 rupees. இந்த காலமில் 100 rupees எழுது. ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து என்ன பண்ணல, இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இந்த காலமில் 100 எழுது. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸு ஸ்டேஷ்னரி. இதுவும் ஸ்டேஷ்னரி இல்லை, அதுக்குன்னு ஏற்கனவே காலம் இருக்குது, அந்த காலம்லேயே எழுதிடலாம். ரைட் நம்பர் 21 ரைட் பை ஸ்டேஷ்னரி
போட்டுட்டு how much stationery expense they did as 450 ஃபர்ஸ்ட் இதில் எழுதிட்டு ஸ்டேஷ்னரி எங்கே ஆல்ரெடி இது இருக்குது அந்த காலம், அந்த காலம்லேயே போய் 450 எழுதுங்க. நெக்ஸ்ட் 23 டீ எக்ஸ்பென்சஸ், ரெஃப்ரெஷ்மெண்ட், இவன் கெஸ்ட் வந்திருக்கலாம் இல்லை லேபருக்கு டீ கொடுத்துக்கலாம், ரெஃப்ரெஷ்மெண்ட். ஸோ தட் ரெஃப்ரெஷ்மெண்ட் காலம் தனியாக எழுதிட்டு எழுதல. 23 டேட் கம் இயர், 23 date you write and write as a by tea expense. How much tea expense? 60 rupees spend பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு காலம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டுன்னு எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்த நேராக வந்து 60 rupees எழுதலாம். நெக்ஸ்ட்டு யூஆர் பெய்டு ஃபார் ஸ்பீடு போஸ்ட். ஸ்பீடு போஸ்ட்னால போஸ்டேஜ். ஸோ ஆல்ரெடி காலம் இருக்குது, சேம் காலம் வில் ரைட். ஸோ வாட் இஸ் த அமௌண்ட்டு? 150. ரைட் த டேட் இஸ் ஆஸ் 25 டேட்டு பை ஸ்பீடு போஸ்ட்டுன்னு எழுதிட்டு வாட் இஸ் த அமௌண்ட் யூ ஹவ் ஸ்பெண்ட் இட்? 150. இந்த போஸ்டேஜின் ஆல்ரெடி இங்கே இருக்குது இல்லையா, ஸ்ட்ரெயிட்டு இது இந்த காலம் போஸ்டேஜ், அந்த காலமில் போய் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுற 150 எழுதுறீங்க. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இங்கே ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், ஆல்ரெடி ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ் இஸ் தேரு. ஸோ அந்த காலம்லேயே போய் எழுதலாம். வாட் இஸ் த டேட் தேர்? 27 டேட்டு பை ரெஃப்ரெஷ்மெண்ட் போட்டுட்டு வாட் இஸ் அமௌண்ட்? 250. ஃபஸ்ட் இங்கே எழுதிட்டு நேராக இங்கே வாங்க, ரெஃப்ரெஷ்மெண்ட் இங்கே இருக்குது இல்லையா, அந்த காலம்லேயே வந்து 250 எழுதுகிற. லாஸ்ட்டாக வாங்க பெய்டு ஃபார் கேரேஜ், வேஜஸ் அண்ட் கேரேஜ்னு ஒரு காலம் தனியாக இருக்குல்ல, அங்கே எழுதலாம். 31 டேட்டு கம் இயர், 31 டேட்டில் யூல் ரைட் பை கேரேஜஸ். ரைட்டு. வாட் இஸ் த அமௌண்ட் யூ ஸ்பெண்ட்? 150 rupees. ஸோ இங்கே இருக்குது பாரு, வேஜஸ் அண்ட் கேரேஜ் ஆல்ரெடி ஒரு காலம் இருக்குல்ல, அந்த காலமில் 150 எழுதிக்கலாம். ஸோ வில் கண்டினியூ. இஃப் யூ ஆட் ஆல் the expenses நம்ம போட்டோம்னா the expense will come as a 1810 will come. ஸோ ஆல் this total இப்போ எல்லா டோட்டலும் ஆட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டில் வந்து 600 வரும், இங்கே 200, இங்கே 450, year 250, year 310. ஸோ now we'll go. now இதுக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணலாம்? டோட்டல் எக்ஸ்பென்சஸ் will write. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? இந்த 1850, 810 இருக்குல்ல, இந்த 1810 இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குல்ல 2000, அந்த 2000ல் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் வில் கெட் இஸ் 190. அந்த 190 தான் பேலன்சிங் ஃபிகர். ரியல் ரைட் 190 ஸ்டேட்டு இந்த மந்தோட லாஸ்ட் டேட்டு 31 வில் ரைட் அண்ட் ரைட் அஸ் அ பை பேலன்ஸ் கேரி டவுன். முடிஞ்சுதா? இப்போ என்ன பண்ண, இது ரெண்டுத்தையும் டோட்டல் பண்ணால் என்ன வரும்? அமௌண்ட்டு 2000 rupees. ஓகே. ஸோ என்ன பண்ணுறேன், இது க்ளோஸ் பண்ணேன். இப்போ வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்கு இதை எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ நெக்ஸ்ட் மந்த்துனா இது வந்து நெக்ஸ்ட் மந்தோட டேட்டு ஆகஸ்ட் போட்டுக்கோ. ஜூலை 8 நெக்ஸ்ட் மந்த் ஆகஸ்ட்டு 1 யூ ரைட் இட் ஆஸ் 1. இங்கே ஃபஸ்ட் டேட் இங்கே இதுக்குன்னா ஓப்பனிங் பேலன்ஸ் ஆல்ரெடி இங்கே இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே இங்கே 2000 rupees இருக்குல்ல, அதை அப்படியே க்ளோஸ் பண்ணு. ரெண்டுமே டேலி ஆகும், ரெண்டு பக்கமும் இல்லை 2000 ஆஸ் யூஷுவல் எப்படி எழுதி. ஸோ இங்கே என்ன பண்ணுற 190 எழுதுகிற ஓப்பனிங் பேலன்ஸ். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுற, அதுக்கு 1ஆம் தேதியே பேலன்ஸ் ப்ராட் டவுன். ஓகே. இங்கே எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆயிருக்குதா? 1810 இல்லையா, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுற, யூ ரைட் இட் அஸ் a to cash account. So that's all.